வணக்கம். மரணமே காணாத மாமன்னர் புலித்தேவரை வணங்கி இந்த வீடியோ பதிவு செய்கின்றேன். நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுடைய முடிவை தமிழக மக்களும் முக்குளத்தூர் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற வேளையில் துரோகி எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இணைவதற்கு தயாராக வருவதாகவும் பாரதிய ஜனதா மிரட்டலில் டிடிவி தினகரன் பயந்து பின்வாங்கிவிட்டார் என்று பரவலான செய்தி ஊடகங்களில் வருகின்றது. நான் ஒன்றை மட்டும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். முக்குளத்தூர் மக்கள் உங்களை பெரிதும் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் எதற்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால், துரோகி கூட்டத்தை வேறறுக்க வேண்டும், எடப்பாடி இந்த முக்குளத்தூர் மக்களுக்கு செய்த துரோகத்தை வேரோட மண்ணாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்கள் இடம்பெறுவீர்களானால் முக்குளத்தூர் மக்கள் மத்தியிலே நீங்கள் ஜீரோவாக ஆக்கப்படுவீர்கள். அரசியலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை கச்சிதமாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லி தலைமை செய்து வருகின்றது. அதற்கு நீங்கள் விலைப்போய் விடாதீர்கள், பயந்து பின்வாங்கி விடாதீர்கள். தனித்து களங்காணுங்கள் அல்லது மற்ற புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய கூட்டணி வைத்து மிகப்பெரிய வலிமையான ஒரு இயக்கமாகவும் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு ஒரு அடையாளமாக நீங்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு அடிபணிந்து நீங்கள் செல்வீர்களானால் தமிழக அரசியலிருந்து உங்களை முற்றிலும் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை குறிப்பாக தென் மாவட்டத்திலே முக்குளத்தூர் மக்கள் எடப்பாடி தலைமையிலான கூட்டணிக்கு ஒருபோது வாக்களிக்க மாட்டார்கள் முக்குளத்தூர் மக்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நான் சார்ந்த புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக உங்கள் சகோதரனாக இதை பதிவு செய்கின்றேன். தயவு கூர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதை மறுத்து உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிடுங்கள். அந்த அறிவிப்பு தான் உங்களுடைய அரசியல் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக நாங்களே களங்காணக்கூடிய சூழலை உருவாகிவிடும் என்பதை இதன் மூலம் எச்சரித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.